தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விளமல் பதஞ்சலி மனோகர் திருக்கோவில். நாங்கள் இக்கோவிலுக்கு உழவார பணிக்காக சென்றிருந்தோம். மிக நிகழ்ச்சியான ஒரு விஷயம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 90வது சிவத்தலமாகும். முனிவர்களின் வேண்டுதல். பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிதம்பரத்தில் இறைவனின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்டு மகிழ்ந்தனர். இறைவனின் அஜபா நடனம் மற்றும் ருத்ரபாதத்தை தரிசிக்க விரும்பி வேண்டினர். இறைவன் அவர்களை திருவாரூருக்கு செல்லுமாறு பணிந்தார். திருவாரூர் வந்தபோது அங்கிருந்த நிலப்பரப்பு முழுவதும் சிவலிங்கங்களாக காட்சியளித்தன. இதன் மீது கால் வைக்க அஞ்சிய பதஞ்சலி முனிவர் பாம்பு வடிவம் எடுத்தும் வியாக்கிரபாதர் புலிப்பாதம் கொண்டும் விளம்பல் தலம் வந்தடைந்தனர். இங்கு பதஞ்சலி முனிவரால் மணலால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி வழிபட்டார். அவர்களின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு தனது இடது பாதத்தை காட்டி அருளினார். மும்மூர்த்திகளின் தரிசனம். கருவறையில் ஒரே சன்னதியில் லிங்கம், பதஞ்சலி மனோகர், அதன் பின்னே நடராஜர் சிலை மற்றும் முன்னே சிவபாகம் அதாவது ருத்ரபாதம் என இறைவனின் 3 நிலைகளையும் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம். திருவாரூரில் தியாகராஜரின் முகத்தையும் விளம்பலில் இறைவனின் திருவடியையும் ஒரே நாளில் தரிசிப்பது பிறவா நிலை தரும் என்பது ஐதீகம். இங்குள்ள அம்மன் மதுரபாசினி, யாழினும் மென் மொழியம்மை என்று அழைக்கப்படுகிறார். அம்பிகைக்கு குளிர்ச்சியான நெற்றிக்கண் இருப்பதாக கூறப்படுகிறது. இது சிவபாத சேத்திரம் என்பதால் இங்குள்ள பைரவரை நவகிரகங்களின் அதிபதியாக கருதப்படுகிறார். எனவே தனியாக நவகிரக சந்நிதி இக்கோவிலில் இல்லை. மூலவர் மணல் லிங்கமாக இருந்தாலும் தீபாராதனை காட்டும் போது லிங்கம் ஜோதி சொரூபமாக பிரகாசிக்கும் சிறப்புடையது. இக்கோவிலின் தலவிருட்சம் வில்வம் மற்றும் கிளிவை மரமாகும். தீர்த்தம். கோவிலின் எதிரே உள்ள அக்னி தீர்த்தம் மிகவும் புனிதமானது. பதஞ்சலி மனோகர் கோவில் 1300 ஆண்டுகள் பழமையான திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலமாகும். பதஞ்சலி முனிவருக்கு சிவன் அஜபா நடனம் மற்றும் திருவடி தரிசனம் காட்டிய தலம். சுவாமி மண்ணால் ஆன லிங்கமாக புற்றீஸ்வரராக காட்சி தருவது மற்றும் மதுரபாசினி அம்மன் சந்நிதி இதன் சிறப்புகளாகும். பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் மற்றும் விஷ்ணு ஆகியோர் இறைவனின் நடன தரிசனம் வேண்டி தவம் செய்த இடம். இங்கு சிவன் பதஞ்சலி முனிவருக்கு தன் திருவடியை ருத்ரபாதம் காட்டி அருளியதால் இத்தல இறைவன் பதஞ்சலி மனோகர் என்றும் இவ்வூர் விளம்பல் திருவடி என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் மணலால் ஆன லிங்கமாக அது புற்றீஸ்வரர் உள்ளார். இவருக்கு அபிஷேகம் கிடையாது. புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது. இது காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 90வது சிவதலமாகும். திருஞான சம்பந்தர் மத்தக மணி பெற மலர்வதோர் என தொடங்கும் பதிகத்தை பாடியுள்ளார். தியாகராஜர் தலம். திருவாரூர் போன்று இங்கும் தியாகராஜரின் அஜபா நடனம் சிறப்பானது. இத்தலம் சிவபாதத்தையும் திருவாரூர் தியாகராஜர் முகத்தையும் ஒரே நாளில் தரிசிப்பது பெரும் பேராக கருதப்படுகிறது. இக்கோவிலில் சோழர் கால கல்வெட்டுக்கள் கொண்டுள்ளது. பங்கினி வெள்ளி மதுரபாசினி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. புரட்டாசி அமாவாசை என்று சிறப்பு அன்னாபிஷேகம் நடைபெறும். அம்பிகைக்கு ஆடிப்பூரம் மற்றும் நவராத்திரி விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. புனுகு சட்டம் என்பது வாசனை திரவியங்களின் கலவையை குறிக்கும். புனுகு, ஜவ்வாது, சந்தனம் போன்ற வாசனை பொருள்களை கொண்டு இறைவனுக்கு செய்யப்படும் ஒரு சிறப்பு அபிஷேகம் அல்லது காப்பு போன்ற அலங்காரமே புனுகு சட்டம் சாற்றுதல் ஆகும். இத்தலத்தில் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்கிரபாத முனிவர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. முனிவர்கள் இறைவனை வழிபட்ட முறையை பின்பற்றி பக்தர்களும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற, குறிப்பாக கடன் நிவர்த்தி, செல்வம் பெருக இந்த சிறப்பு வழிபாட்டை செய்கின்றனர். இக்கோவில் வேலக்குறிச்சி ஆதீனத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளது. சிவபெருமானின் திருவடி ருத்ரபாதம் இங்கே வழிபடப்படுகிறது. திருவாரூர் தியாகராஜரையும் விளமல் ருத்ரபாதத்தையும் ஒரே நாளில் தரிசிப்பது மறுபிறவி இல்லா பேற்றை தரும் என்பது நம்பிக்கை.
மகாவிஷ்ணு தனது தலையில் சிவபெருமானின் திருவடியை தாங்கியபடி இருக்கும் அரிய கோலம் இங்கே உள்ளது. இங்கே நவகிரகத்திற்கு தனி சன்னதி கிடையாது. பைரவரே நவகிரகங்களின் அதிபதியாக கருதப்படுகிறார். ஆன்மீகம் தொடர்பான பதிவுகளுக்கு நம்மளுடைய தெய்வீக மாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோட வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.